அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் படு வேகமாக பதில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப குட்டி திக்ரு தான். ஆனால் நம்ம இதை ஒரு முறை சொன்னால் கூட அல்லாஹ்வினுடைய உதவி கண் முன்னே வரும். அந்த அளவு பவர்ஃபுல்லான திக்ரு. அதாவது நான் ஒரு பெரிய நடக்காத தேவைக்காக இதை ஒரே இருப்பில் நான் உட்காந்து நான் ஓதினேன். அல்ஹம்துலில்லாஹ், நடக்காத ஒரு பெரிய தேவையை பெரிய அதிசயத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். அல்லாஹ்வினுடைய உதவியை நான் கண் முன்ன பார்த்தேன். எனவே இன்ஷா அல்லாஹ் பெரிய தேவைகளுக்கு அல்லது அவசரமான தேவைகளுக்கு இதை ஓதி பாருங்க. அந்த திக்ரு என்ன அப்படின்னா, யா ரஹ்மானு அகிஸ்னி, கிருபையாளனே எனக்கு உதவி செய்வாயாக. இந்த திக்ரை ஒரே இருப்பில் நீங்கள் உட்கார்ந்து 1000 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அழுது கேளுங்க. அல்லாவே, இன்றைக்கு இந்த நிமிஷமே எனக்கு நான் கேட்கக்கூடிய விஷயத்தில் எனக்கு உதவி செய்ய ரப்பே அப்படின்னு கேளுங்க. அல்லாஹ் ஒருபோதும் மறுக்கவே மாட்டான். நீங்கள் கேட்குறது எதுவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் நடத்தி தருவான். இது அப்படிப்பட்ட வார்த்தை. ஏன்னா ரஹ்மான் அப்படிங்கிறது இஸ்முல் ஆலம், அல்லாஹ்வுக்கு பிடிச்ச ஒரு தன்மை, பிடிச்ச ஒரு பெயர். இன்னும் திருக்குறான்லேயே அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ரஹ்மான் என்னை அலையுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறான். இதுதான் இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லப்படுது. அதையும் சேர்த்து நம்ம எனக்கு உதவி செய்ய ரப்பே அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் நம்ம எதை கேட்டாலும் தருவான். இது நடக்காத ஒரு அதிசயத்தை எனக்கு நிகழ்த்தி காட்டியது. அந்த அளவு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை எனக்கு இது கொடுத்தது. எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்களும் கட்டாயம் ஓதுங்க. நீங்களும் சொல்வீங்க, ஓதிய நிமிஷமே அல்லாஹ் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்துட்டான், நடக்காத பெரிய தேவையை நடத்தி கொடுத்துட்டான் அப்படின்னு. இன்னும் ஏதாவது ஒரு பெரிய தேவைக்காக ஏதாவது ஒரு அமல் செஞ்சு அது நமக்கு நடந்துருச்சு, உடனே கபூல் ஆகிருச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நம்மள பலரும் அதை உணர்ந்திருப்போம். இன்னும் இதுவரை அதை நான் உணர்ந்ததே இல்லை அப்படின்னா இந்த நிமிஷமே இந்த திக்ரை நீங்கள் ஓதுங்க, அல்ஹம்துலில்லான்னு சொல்வீங்க. அந்த அளவு பவர்ஃபுல்லான திக்ரு. இது வரைக்கும் அந்த சந்தோஷத்தை பார்த்ததில்ல அப்படின்னா இன்றைக்கே அல்லாஹ் அந்த சந்தோஷத்தை, துவா கபூலான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு ஓதுங்க. ரொம்ப ரொம்ப உற்சாகத்தோடு நீங்கள் ஓதுங்க. கண்டிப்பாக இதனுடைய பதில் உங்களுக்கு நலவாக தான் இருக்கும். அல்லாஹ்வினுடைய உதவி கண் முன்னே உங்களுக்கு வரும். நீங்கள் எதில் கேட்டாலும் சரி, எப்படிப்பட்ட விஷயத்தில் கேட்டாலும். எனவே இந்த திக்ரை ஒரே இருப்பில் தான் ஓதணும், 1000 முறை ஓதணும். இன்னும் பீரியட்ஸ் டைமாக இருந்ததுன்னா கூட நீங்கள் தாராளமாக ஓதலாம். எனவே இனிமேல் எந்த ஒரு அவசர தேவை அப்படின்னாலும், உங்களுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை அப்படின்னாலும், இஸ்முல் ஆலம் கொண்ட அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கக்கூடிய இந்த திக்ரை மட்டும் நீங்கள் ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு தேவைகளாக நமக்கு கபூலாகிக்கிட்டே வரும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திக்ரை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.